கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் அனைவரோடும் கிறிஸ்து மூலமாய் இருப்பதாக. கடந்த பாடத்திலே நாம் படித்த பகுதியை நினைவூட்டுவோம். புருஷனின் பொறுப்பும் கடமையும் அவனுடைய அதிகாரம் பற்றி நாம் முதல் பாடத்திலே படித்தோம். அதில் யார் முதலில் உண்டாக்கினது, எப்படி சிருஷ்டித்தார், மனுஷி எப்படி படைத்தார், யாருக்காக உண்டாக்கினார், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பது எப்படி, தலையாயிருக்க யாரை நியமித்தார், ஆண்டு கொள்ளும் அதிகாரம் யாருக்கு, சரீரம் என்று வரும்போது இரண்டு பேருக்குமே யாருக்கு அதிகாரம் இருக்கிறது, மனைவிக்கு புருஷனுடைய சரீரத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறதா, சுய சரீரத்திற்கு அதிகாரியாக இருப்பது யாரு, தலையாய் இருப்பதனுடைய விவரம், அதை விரிவாய் படிப்போம் என்று சொல்லியிருந்தோம். புருஷன் கீழ்ப்படுகிற காரியத்தில் யாருடைய மாதிரியை நாம் பின்பற்றணும்? கிறிஸ்துனுடைய மாதிரி, அன்பு கூறுகிற மாதிரி, போஷித்து காப்பாற்றுகிற மாதிரி, தன்னையே ஒப்புவிக்கிற மாதிரி, பிரயாசப்படுகிற மாதிரி, பாடுபடுகிற மாதிரி, கடமைகள், மதித்தல், கனம் பண்ணுதல், பிரிந்து போகக்கூடாது என்பதிலே நன்றாய் நடத்துவது, மனைவியின் மேல் கசந்து கொள்ளக்கூடாது, அது எந்தவித அர்த்தத்தில் சொல்லப்படுது என்பதை கடந்த பாடத்திலே நாம் விரிவாக பார்த்தோம். இந்நாளிலே அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். புருஷனின் பொறுப்பும் கடமையும். அப்போ மத்திய 19ஆம் அதிகாரத்திலே விவாகம் யாரால் இணைக்கப்படுகிறது என்றால் தேவனால். நம்ம எல்லோருக்கும் அடிக்கடி கேட்கிற வசன பகுதி, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதற்கு கடவன். அவங்க இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்றார். விவாகமானது உடன்படிக்கை. அதாவது நம்ம சில நேரங்களில் வாக்குறுதி அளிக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவ திருமணங்களில் வாக்குறுதி சொல்லப்படுகிறது. இரண்டு பேர்கிட்டையும் வாக்கு வாங்கப்படுகிறது, சாட்சி இருக்கிறது. இதுபோன்ற அநேக காரியங்கள் நலமானது நடக்கிறது. இது நாம் வேதாகமத்திலும் பார்க்க முடியும். போவாஸ் விவாகம் பண்ணும் பொழுது அங்கே சாட்சிகள் இருந்தது. தேவனும் சாட்சியாக இருக்கிறார். விவாகமானது உடன்படிக்கையாய் இருக்கிறபடியினாலே அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மல்கியா 2:14, ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு துரோகம் பண்ணினாயே என்று சொல்றார். இப்போ விவாகமானது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையானது எப்போ துரோகமாகும் என்று சொன்னால் மீறும் போது. இந்த மனைவி ரோமர் 7:2 புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் என்று நாம் படிச்சிருக்கோம். ஆனால் இதை நம்ம மீறாம பார்த்துக்கணும். எபிரேயர் 13:4 சொல்றாரு, விவாகம் கனம் உள்ளது, அது அசூசியப்படக்கூடாது என்று சொல்றார். விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது, விவாகம் மஞ்சம் அசூசியப்படாதமாய் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். துரோகம் பண்ணிட்டு அசூசியப்படுகிற அளவுக்கு சென்று விடாம எச்சரிக்கையா இருக்கணும். ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். மல்கியா 2:15 அவ்வாறு சொல்றாரு, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இளவயதின் மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்ணாத நம்முடைய ஆவியை குறித்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். துரோகம்
செய்வதை இது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறோம், நம்பிக்கைக்குரியது. இரண்டு பேருமே அந்த உடன்படிக்கையின்படி நடப்போம் என்று நாம் முன்னான படத்தில் பார்த்துறோம். கர்த்தருக்குள் இருக்கிற இரண்டு பேருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த உடன்படிக்கை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த உடன்படிக்கை அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும், தேவன் மேல் இருக்கிற பெரிய பயத்தை ஏற்படுத்தும். அதனாலே நாம் துரோகம் செய்யாதபடி நம்மளை பாதுகாக்கும். அதனால கர்த்தருக்குள்ளான மணவாளனையும் மணவாட்டியும் இரண்டு பேருக்கும் அங்கத்தினராய் சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிற பிள்ளைகளை நாம் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ மனைவிக்கு துரோகம் செய்தலை குறித்து தேவன் என்னவென்று சொல்றாரு, அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுமான்னு பார்த்தீங்கன்னா, மல்கியா 2:16 தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரங்களை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றார். உடன்படிக்கையை மீறும் போது துரோகம் மன்னிக்கப்படுகிற ஒரு பாவமாக இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்றால், அது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மிக பயங்கரமாக இருக்கிறது. இன்றும் அதைவிட மேம்பட்டு தான் இருக்கும். உடன்படிக்கை மீறும் போது துரோகம்தான். இப்போ என்னாகமும் 5:20-22 உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடு அன்றி அந்நியனோடு சம்யோகம் சனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. சாபகரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்கடுவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். சரீர ரீதியான பாதுகாப்பை அன்றை கொடுத்தார். இது புருஷனாயிருந்தாலும் சரி, இது பெண்ணாயிருந்தாலும் சரி, யார் உடன்படிக்கையை மீறும் பொழுதும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த இஸ்ரவேலின் ஆசாரியர்களுக்கு என்ன சொன்னார்னு பார்ப்போம். மல்கியா 2:11-12 யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவனாயும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் சொன்னார். நம்ம எஸ்ரா, நெகேமியா இது ஒரு புஸ்தகங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க சிலர் ஆசாரியர்களுடைய தலைவருடைய கையும் கூட முதல்ல போயிடுச்சு. இந்த விதமான துரோகம் செய்யக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் அன்றைய காலங்களிலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. மனைவியும் புருஷனுக்கு துரோகம் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஏன்னா என்னாகும் 5:12 படிச்சோம், பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. அப்ப இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனுக்கு துரோகம் செய்தது எதற்கு ஒத்திருக்குன்னு சொல்றாரு பாருங்களேன். எரேமியா 3:20 ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க எப்படி உடன்படிக்கையை மீறி நம்பிக்கைக்கு எதிராக துரோகம் செய்வாங்களோ அதே போல நீ எனக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை தேவன் சாடக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கேள்வி ஒன்று கேட்டோம், துரோகிகள் மன்னிக்கப்படுகிறார்களா அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்களா? துரோகம் ஏன் பொறுக்கிறது இல்லை? தேவன் ஏன் துரோகத்தை பொறுக்க மாட்டேங்கிறாரு? நம்பிக்கை அது ஒரு அறிந்து செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கணும், துணிகரமான ஒன்றாக இருக்கணும். பாருங்க, ஒரு அறியாமல் செய்யும் பொழுது அது தன்னை தாழ்த்தி கொள்ளும். ஆனால் சில இருதயம் தாழ்த்தாத இருதயம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது நீங்க நம்ப முடியாம போயிடாது. ரோமர் 9:29-32 அவர்கள் சத்தியத்தை அன்பு கூறல, சிருஷ்டிகரை சேவிக்கிறத விட்டுட்டு சிருஷ்டியை அவங்க சேவிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தேவனை அறிந்தும் கனப்படுத்த விரும்பல. அவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க சொல்றாரு, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும்
வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாமாய். பாருங்க, இந்த துரோகம் எத்தனை காரியங்களை பின்னாடி கொண்டு நிறைஞ்சிருக்கு பாருங்க. புறங்குருவாங்க, அவதூறு பண்றவங்க, தேவனை பகைச்சிருவாங்க, துராகிரதம் பண்ணுவாங்க, அகந்தையா இருப்பாங்க, பெருமையா இருப்பாங்க, வீம்புக்காரங்க, பொல்லாதவர்களை யோசித்து பிணைப்பாங்க, பெற்றாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, உணர்வில்லை, உடன்படிக்கை மீறுவாங்க. பாருங்க, துரோகத்தில் இதுவும் சேர்ந்துருச்சு. இணக்க மாட்டாங்க, இரக்கமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்க மேலையும் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுறாங்க. இவங்களுக்கு இந்த பாவத்தில் எவ்வளவு ஊறி போயிருக்காங்க பாருங்க. தேவனுடைய தீர்ப்பு அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியும் சொல்றாரு. அறிந்திருக்கிறார்கள். இவங்க மற்றவங்களையும் கெடுப்பதற்கு இன்னும் முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி துரோகம் மன்னிக்கப்படுற மாதிரி தெரியல. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாக மாறுறார். தேவன் விட்டு விடுகிறார். யூதாஸ் மன்னிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை தேவன் அழைக்கும் போது இப்படி அழைக்கிறார். லூக்கா 6:16 யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியத்து என்று சொல்றார். அப்ப அவனை பற்றின காரியங்களை சங்கீதத்தில் நாம் பார்த்தோம்னா, சங்கீதம் 109:5-13 வரைக்கும், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது அவன் குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவுது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இந்த காரியத்துக்காக யூதாசனமும் பார்க்கிறோம். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள், கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாம் அபகரித்துக் கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள், அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக, அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், 2ஆம் தலைமுறையில் அவள் பேர் அற்றுப்போவதாக. இது யூதாஸ் குறித்தான காரியம். மன்னிக்கப்படுமா என்றால் இப்படிலாம் பேசியிருக்க முடியாது. அவன் மனம் திரும்புகிற காரியம் கிடையாது. அப்போ ஒரு துரோகம் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறபடினாலே தேவன் மன்னிக்க சித்தமா இல்லை. அவரும் மனம் திரும்புறது மாதிரி இல்லை. ஏன்னா இருதயம் அவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்கு என்பதை பார்க்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, உடன்படிக்கை அது விவாகம், அதுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. தன் மனைவியை விட்டுட்டு மற்றொரு பக்கம் திருட்டுத்தனம் செய்யக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அவளை அன்பு கூறணும், மனைவியும் கணவன் அன்பு கூறணும். 2 பேருக்குமான காரியமாக தான் இருக்கிறது. நம்ம பரிசுத்தமா வாழணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகினால இன்றைக்கு நம்ம பாவம் செய்வதற்கு இன்னும் நிறைய வாசல் திறந்திருக்குன்னா சாத்தான் வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இது நமக்கு மோசமான சூழ்நிலை கொண்டு போகலாம். ஆனாலும் புருஷன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஆகினால பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக அவர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும், கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்றாருன்னா, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் நமது அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பயமா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம பரிசுத்தமாக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்ப அந்த பாவத்துக்கு போகாம
அன்பு கூறுகிற செயலில் பரிசுத்தை கெடுத்து போடுகிற, துரோகம் செய்யக்கூடிய, இந்த மாதிரி விலகி இருந்து நம்ம அஞ்ஞானிகளைப் போல, உலகத்தாரை போல இந்த மோக இச்சைக்கு உட்படாமல் நம்ம கவனமாக பாதுகாத்துக்கணும். அப்போது இன்றைக்கு நம்ம கெட்டு போவது என்பது ரொம்ப லகுவு. ஏன்னா செல்போன் நம்முடைய கையில் இருக்குது. ஆகையினால நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செய்ய முடியும். இந்த மீறுவதற்கான காரியங்கள், நம்ம மனைவி அன்பு கூறாமல் செல்போன் வழியாக மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவது, இந்த மாதிரி கெட்ட கெட்ட காரியங்களை பார்ப்பது, இதெல்லாம் நிறைய இன்னைக்கு அஞ்ஞானிகள்கிட்ட பெருகி போச்சு. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவர்களை நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். என்ன பாவம் 1 கொரிந்தியர் 6:15-19. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இன்றைக்கு அதுக்கு நமக்கு நிறையாவே கிடைக்குது. ஆகையினால நம்ம யார் நம்மளை பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யலாம். ஆனாலும் தேவன் நம்மளை காண்கிறார். இருதயமானது கெட்டு போய் விடுகிறது என்பதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. அப்படியானால் 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்போ ஆவியாயிருப்பதும் ஒரே சரீரமாயிருப்பதும் எவ்வாறு? ஒரே சரீரமாயிருப்பது எவ்வாறுன்னு பார்த்தோம். ஒரே ஆவியாயிருப்பது எவ்வாறு? 1 கொரிந்தியர் 6:16-17 வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. மனைவியோடு இசைந்தாலும் சரி, வேசியோட இசைந்தாலும் சரி, அவங்க ஒரே மாம்சமா இருக்கிறாங்க என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப நம்முடைய இசைவு எப்போதுமே கர்த்தரை விட்டு எதுவொன்றும் பிரிக்க கூடாது என்பதில் உறுதியாக நாம் இருக்கணும். வேசித்தனத்திற்கு விலகி ஓடலைன்னா என்ன நடக்கும்? நம் உடன்படிக்கை மனைவியை தான் நம்ம பார்க்கணும். அவளுக்கு உரிய சரீரம். அப்போது இது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது நம்மளை பரிசுத்தத்தை கெடுத்துரும். ஆகையினாலும் இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 6:18-19 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். அப்போ ஒரு சபையா இருக்கும் பொழுது, அவயவங்களா இருக்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு விலகி ஓடும்படி கேட்கிறாரு. எந்த பாவமும் சரீரத்தில் கெடுக்கிறது இல்லை. பாருங்க, புறம்பா இருக்கும். ஆனா வேசித்தனம் மட்டும் ஒரே மாம்சமாகுது இல்லையா? அப்போ நம்ம இங்கே மேலே தான் படித்தோம், அவ இருவரும் இசைந்து போகும்போது ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. வேற எதுவும் ஒரே மாம்சமா இருக்கிறது மாதிரி சொல்லவே இல்லை. இதுதான் கலந்து போறத நம்ம பார்க்கிறோம். அவ ஒரே சரீரத்துக்கு விரோதமாக பாவம் ஆயிடும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சரீரமானது உன்னுடையதல்ல, உங்களுடையது. எல்லாருக்கும் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா? பாருங்க, நம்ம நேரடியா இப்போ நம்ம சரீரத்தில் இணைஞ்சு போனாதான், இசைந்தாதான் ஒரே சரீரம். அப்போ நம்ம மத்தியில் படிச்சிருக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில், இச்சையோடு பார்க்கிற இவனும் வேசித்தனம் பண்ணாயிற்று, விபச்சாரம் செய்யிட்டார். அப்போ எப்படி சரீரமாகிறோம்? நம்ம பாருங்க, இருதயத்தில் கெட்டு போயிட்டோம். அப்போ ஆவிக்குரிய வகையில் இருதயத்தில் இங்க எப்படி இசைவு தேவனோடு இருக்கிறதோ, அவரோடு ஆவியா இருக்கிறோமோ, அதே மாதிரி அந்த அர்த்தத்தில் நம்ம என்ன செய்யறோம்? கெட்டு போயிட்டோம். ஆவிக்குரிய கொலை செய்ய முடியும், ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ண முடியும், நிறைய காரியங்கள் இப்படி இன்றைக்கு சட்டத்தில் இருக்கிறது. ஆகையினால நம்ம கையில் இருக்கிற செல்போனையும் குறித்தும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, நம்ம எதுக்காக அந்த போனை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்தும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது நம்மளை இன்னைக்கு கெடுத்து விடக்கூடிய கவர்ச்சிகரமான காரியங்கள் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். சாத்தானுக்கு இடம் கொடாம நாம் வாழ்வதற்கு தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுது.
அப்போது இந்த சாத்தானுக்கு இடம் கொடுப்பது எப்படி? கணவன் புருஷன் மனைவி வாழ்க்கையில் எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுக்க முடியும்? சில நேரங்களில் கருத்து முரண்பாடு, இதெல்லாம் பின்னாடி பாடத்தில் பேசுவோம். ஒருவருக்கொருவர் சில நேரங்களில் ஒத்து போகாது, சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது, ரெண்டு பேருமே வளர்ந்து வந்திருக்க மாட்டாங்க. இன்னொருவர் வளர்ச்சி குறைவாக இருப்பார், இன்னொருத்தர் வளர்ச்சி அதிகமாக இருப்பார், இன்னொருத்தர் மாறி மாறி இப்படி இருப்பாங்க. நம்ம நினைத்தது போன்றது இருக்காது. அப்போது இந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் மனைவிமாரோ அல்லது கணவனோ தங்களுடைய காரியங்களை கொஞ்சம் வெறுப்பு உணர்வு ஏற்படும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து வேலை செய்வாங்க. அப்போ சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு 1 Corinthians 7:10 விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ சின்ன சின்ன முரண்பாடுகளுக்கும் மனைவி வெளியே போயிடக்கூடாது, பிரிந்து போயிடக்கூடாது. அப்போது அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஒருவருடைய சம்மதத்தை இந்த சாத்தானுக்கு இடம் கொடுயாதபடி வலியுறுத்துறாரு. ஏன் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கான காரணத்தை நமக்கு சொல்றாரு. 1 Corinthians 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள் சொல்றார். திருடுவதற்கான ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறபடினாலே அப்போ சாத்தான் உங்களை தூண்டி விடுவான் அப்படின்னு சொல்றார். இப்ப கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாத்தானுக்கு இடம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏன் உருவாக்கணும்? மனைவி புருஷனை விட்டு பிரிந்து போனபடினால. அது பிரிந்து போகும்போது அங்கே எதுவும் நடக்கும். ஏன்னா அவங்க மனைவியோடு வாழ்ந்துருக்கிறாங்க. 5 விதமான சாத்தான் தூண்டிவிட திருட்டுத்தனம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட வேலைகளை சாத்தான் செய்வான். ஆகையினால பிரிந்து போகாம நாம் இருக்கிறது நல்லது. இப்ப பிரிந்து போகும் பொழுது சாத்தான் நுழைவதற்கு நம் வழிகளை ஏற்படுத்திடுறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வஞ்சிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா 1 Timothy 2:14 ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இப்படி ஒரு வாய்ப்பு வந்துடும். இப்படி ஒரு வாய்ப்புக்கு நம்ம இடம் கொடுக்காமலே பார்த்துக்கணும். வெளிப்படுத்துற 2:20 சொல்றாரு, வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று அந்த சபையை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்ம வஞ்சிக்க இடம் கொடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப மெதுவா நுழைவாங்க, தந்திரமா நுழைவாங்க. பிரிந்து வரும் பொழுது இப்படி உங்களுக்கு வேலை செய்யறது மாதிரி இருக்கலாம், சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கலாம், தண்ணி எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை துணி வாஷ் பண்ற மாதிரி இருக்கலாம். எந்த விதமாகவும் ஒரு தனிமை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தனிமை பிரிந்து போனா அங்க தனிமை ஏற்படும் 2 பேருக்குமே. இந்த தனிமை சாத்தான் நுழைவதற்கு நம்ம நித்திரைக்கு சமமாக அது இருக்கிறோம். ஏன்னா சாத்தான் களைகளை வச்சு விட்டு போய் கெடுத்து போடுவான். அதிகா 39:11-12 படிக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் அவன் வேலை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான், வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. இப்பொழுது அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைன் என்றால் வஸ்திரத்தை கையில் விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றான். பார்க்கிறோம். அப்போ தனிமை சாத்தானுக்கு நாம் நுழைவதற்கு இடம் கொடுத்து விட்டோம். இந்த விதமான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடாது. இப்போ சில நேரங்களில் நமக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனாலும் கணவனையும் இணைத்து கொண்டே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் அங்கே தூண்டி விடுவான் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்ப எப்படி தூண்டுவான்? நம்முடைய பொல்லாத நினைவுகள், நம்முடைய மாம்ச சிந்தை, அஞ்ஞானிகளைப் போல அந்த மோக இச்சை, இந்த விதமான வேலைகளை செய்துவிட்டு நம்மை தூண்டி கெடுத்து விடுவோம். அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, துரோகம் உடன்படிக்கை, அது தேவன் இணைக்கிறாரு, அது உடன்படிக்கையாக இருக்கிறது. அதற்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனுடைய ஒத்தாசையில் பரிசுத்தமாக வாழ நம்ம 2 பேருமே கவனமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த மனைவியினிடத்தில் அவங்க தங்களுடைய காரியங்களில், இல்லற வாழ்க்கை மற்ற காரியங்களில் அவங்க இந்த அனுபவத்தை சுபாவத்திற்கு விரோதமாக மாற்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்தை பார்த்து எந்த ஒரு காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. சுபாவம் என்று ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து இச்சை என்று ஒன்று இருக்கிறது. கேடான சிந்திக்கு ஒப்பு கொடுத்த மக்களைப் போல நம்ம நடந்துடக்கூடாது. மனைவியிடத்தில் சுபாவ அனுபவத்திற்கு விரோதமாக நடந்து கொள்வதை தேவன் தடை செய்கிறார். அதை தகாதவைகள் என்று தேவன் சொல்றார். எங்கே சொல்றாரு?
ரோமர் 1:27-28. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினால் பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். ஏன்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்ப இந்த கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்த மக்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதை குறித்தும் கவனமாயிருக்கணும். இதை அனுபவிக்கிறவங்க தகாத விதமா அனுபவியாதவங்களை போல நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இது உலகம் ஒரு நாள் கடந்து போயிடும். 1 கொரிந்தியர் 7:31 இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அப்போ தேவன் தகுதின்னு ஒன்று வச்சிருக்காரு, சுபாவம் ஒன்று வச்சிருக்காரு. அதன்படிதான் நம்முடைய காரியங்களை நடப்பிக்கணும். அப்போ கணவரும் மனைவியும் தனக்குரியவர்களை சார்ந்திருக்கணும், சொந்தத்தை சார்ந்திருக்கணும். சொந்தனா சொந்த புருஷனா சொந்த மனைவிய. நீதிமொழிகள் 5:18 உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக இளவயதின் மனைவியோட மகிழ்ந்துன்னு சொல்றார். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பதற்கு இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கண்டிப்பாக சொல்றார். அது மாத்திரமல்ல, அந்த மனைவியின் நேசத்துல எப்பொழுதும் மயங்கி நேசிக்கும்படி சொல்றார். மனைவியின் அழகுதான் புகழக்கூடிய ஒரு கணவனா இருக்கணுமே தவிர மற்றவங்களுடைய அழகை பார்த்து அதுக்கு லைக் போடுறது, அதுக்காக ஏதோ ஒன்று சொல்றது. எழுந்து நம்முடைய மனைவியை தான் அவன் நேசிக்கிற மக்களாக இருக்கணும். அவளே நேசிக்க, நீதிமொழிகள் 5:19 அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்று சொல்றார். அப்ப இது உண்மைதானே. அப்ப இப்படிதான் நம்முடைய தேவைகளை கணவன் மனைவியிடத்திலே அவங்களுடைய காரியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டுமே தவிர திருட்டுத்தனமாக எதுவும் செய்யக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 5:8-9 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டாங்க. நவீனத்துவத்தில் இன்னைக்கு மனுஷங்க இப்படிதான் செய்யறாங்க. எரேமியா 5:8-9 அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண்சாதியின் பின்னாலே கணக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்றார். அப்போ அவங்க குதிரைகளை எழும்பி காலையிலே கணச்சாங்க. இன்னைக்கு காலையிலே எழுந்து செல்போன் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க லைக் கொடுக்கறதும் மற்ற வேலையை செய்கிறாங்க இல்லையா? என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துது? அதாவது அவங்க எழுந்து போகணும், இன்னைக்கு போகவே தேவையில்லை. இங்கேயே உட்காந்துக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு நைட்டு தூங்காமல் இந்த மாதிரி வேலைகளை செய்கிற அநேக பெண்கள் இருக்காங்க, அநேக ஆண்களும் இருக்கிறாங்க. அநேக இதனால பொருளாதாரத்தில் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறாங்க. காரணம், சாதாரண இந்த செல்போன் வழியாக நிறைய வாழ்க்கை இழக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கிற மக்கள் அன்றைக்கு நேரடியாக இருந்தாங்க, இன்னைக்கு செல்போன்லேயே வேலை செய்கிறாங்களே, வேகமாக செய்கிறாங்க. கணினி வாயிலாகவோ செல்போன் வாயிலாகவோ எது வேணாலும் இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுனால நம்முடைய வேலைகளே சாத்தான் நமக்கு இன்னும் பாவம் செய்வதற்கு சுலபத்தை தேடி தந்திருக்கிறான். இப்போ மனைவியுடைய புருஷன் தன் மனைவியை பற்றி கவலைப்படணும், அவ்வளோதான் நேசிக்கணும், அவ்வளோதான் அன்பு கூறணும், அவளை மட்டும்தான் அவன் எப்போதுமே பிரியப்படுத்துகிறவனா இருக்கணும். இப்போ மனைவியுடைய புருஷன் தன் மனைவியை பற்றி கவலைப்படணும். அப்போ தன்னுடைய மனைவியை அவன் எப்படி அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாராக, இந்த மாதிரி அவளை நேசிக்கணும். இப்போ வேறு எங்கேயாவது நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் பார்த்துக்கணும். அப்போ மனைவியுடைய புருஷன் தன் மனைவியை பற்றி கவலைப்படணும். என்னுடைய மனைவி என்ன செய்தா, அவளுக்கு தேவை என்ன, அவளை எப்படி நான் கவனிக்கணும், இதை அவன் அறிந்து கொள்கிற புருஷனாகவும் மனைவியாகவும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 7:33-34 விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். அப்ப இது என்ன, அது உலகத்துக்குரியதுன்னா என்ன, சினிமா பார்க்கறதா? அப்புறம் ஒன்று இந்த
மதுபானங்களை பண்ணுறதா அதை சொல்கிறாரா? இல்லை. மனைவிக்கு புடவை இருக்கலாம், உணவு இருக்கலாம், அவருடைய கிச்சனை சரிப்படுத்தி கொடுக்கலாம், அல்லது அறையை பெயிண்ட் அடித்து கொடுக்கலாம், என்ன வேணால் கூட இருக்கலாங்க. தேவனுக்கு விரோதமாக இல்லாத எந்த ஒரு செயலையும், அல்லது மனைவி வெளியே கூட்டி செல்லலாம், அல்லது சில உணவகங்களுக்கு செல்லலாம், என்ன வேணா இருக்கலாம். அவளுக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ அவளுக்கு நம்ம என்ன பிரியமா இருக்குன்னா, கர்த்தருக்கு உட்பட்ட அனைத்து காரியங்களையும் பிரியமா இருப்பது நீதியானது. அதை பத்தி கவலை கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கும் இருக்கணும். இவர் வாட்டை வெளியே சாப்பிட்டு வந்துடக்கூடாது. மனைவியும் எப்படி இருக்கிறாள் என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு புருஷனாக நடந்து கொள்ளணும். அதே போல மனைவியும் அப்படித்தான். அப்போ எல்லாத்தையும் கவலை பண்ணு சொல்லிட்டு பொல்லாப்புக்கு உட்பட்டு போகிற புருஷன் நடந்து கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் கவலைப்படணும்னு சொல்லிட்டு பொல்லாப்புக்கு உட்படுகிற மனைவியாகவும் இருக்கக்கூடாது. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் என்று வருகிற பொழுது மனுஷன், எந்த மனுஷனுக்கும் புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அங்கே அவங்கள கவனமாக இருந்துக்கணும். யோபு 2:9-10 மனைவி சொன்னா, உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறோ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு சொன்னாங்க. ஆமா, நீ சொல்லுவதெல்லாம் சரிதாம்மான்னு சொன்னாரா கணவன் சொன்னாரா? இல்லையே. அதற்கு நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ அவ்வளவு நன்மையை யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தாரு. எடுத்தா என்ன, அதையும் பெற்றுக்கொள்வோம் அப்படி சொல்லி சொன்னார். அப்போ தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை, பாவம் இல்லாத வார்த்தைகளை தான் பேசணுமே தவிர, நம்ம மனைவியோடு சேர்ந்து அவளை நான் பிரியப்படுத்தணும், அவளுக்கு நான் எப்படி பிரியமா இருக்கணும் பார்க்கணும் சொல்லி அவளோடு சேர்ந்து போயிடக்கூடாது, பொல்லாப்பு செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு ராஜா இருந்தாரு, ஆகாப் ராஜா. தன் மனைவிக்கு விட்டு போட்ட ஆகாப்புக்கும் குடும்பத்துக்கும் என்ன நடந்துச்சு? 1 ராஜாக்கள் 21:24-25 ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். அப்ப ஏன்? தன் மனைவியாகி எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்றார். இப்படி நம்ம மனைவியை பிரியப்படுத்துறோம், கணவனை பிரியப்படுத்துறோம் சொல்லி நம்மளையே தேவனுக்கு எதிராக விட்டு போடுகிற வேலையை செய்யக்கூடாது. பொல்லாப்புக்கு உடன்பட்டு பாவம் செய்கிறது எது பாவம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? மனைவியை கணவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம படித்த பாடத்தை சுருக்கமாக சொல்லுவோம். விவாகத்தை தேவன் இணைக்கிறாரு, அது ஒரு உடன்படிக்கையாக இருக்குது, அது மீறக்கூடாது, அது துரோகமாகும். அப்போ துரோகமான பாவங்கள் மன்னிக்கிறது மாதிரி தெரியல, அது பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறது. பிரிந்து போகக்கூடாது. அப்போ நம்ம பிரிந்து போவது அது சாத்தான் தூண்டி விட்டு நம்மளை கெடுப்பதற்கு அது காரணமாயிடும். அப்போ ஒருவர் சம்மதம் கொடுத்தாலே தவிர நம்ம அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கக்கூடாது. அப்புறம் நம்ம தகுதியான எதுவோ அதான் நம்ம செய்யணும். சுபாவத்துக்கு விரோதமாக எதையும் நம்ம மாற்றக்கூடாது என்பதை பார்த்தோம். இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்து இருக்கணும். சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். அப்போ நம்முடைய உலகத்தின் மாயையில் சிக்கிக்கொள்ளாதபடி மனைவியுடைய புருஷன் மனைவியை பற்றி கவலைப்படுகிறவனா நடந்துக்கணும். பொல்லாப்புக்கு உடன்படக்கூடாது என்பதை நம்ம இன்று சுருக்கமாக பார்த்தோம். வரும் நாளங்களில் வேறொரு பாடத்தின் கீழாக நாம் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையும் கொடுத்து அவர்களை இணைத்திருக்கிறீர். துரோகம் பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் எப்படி துரோகம் பண்ணினார்களோ அதுபோன்ற மீறுதல் செய்யாதபடி விலகி காத்துக்கொள்ளும். ஏனென்றால் சங்காரத்திற்கு உட்பட்டு போவோம். அவைகள் மன்னிக்கப்படுகிற பாவம் போல அது காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் பயந்திருக்கவும் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழவும், உலகத்தை விட்டு பிரிந்திருக்கவும், கணவன் மனைவி ஒருவர் விட்டு பிரியாதிருக்க உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, தடை செய்யப்படுகிற அத்தனை காரியங்களையும் தகாதவைகளையும் செய்யாதபடி விலகி காத்துக்கொள்ளும். இளவயதின் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்க உம்முடைய கட்டளை பின்பற்ற உதவி செய்யும். ஒருவரை ஒருவர் பற்றி கவலைப்படுகிற
மக்களாக இருக்க உதவி செய்யும். பொல்லாப்புக்கு உடன்படாத மக்களாகவும் தேவனுக்கு விரோதமான செயல் என்ன என்பதையும் காணத்தக்க கண்களை திறந்து அவர்கள் நேர்மை அடைந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வாழ்க்கை கனம் உள்ளது, மதிப்புள்ளது, பரிசுத்தமானது. விவாக மஞ்சம் அசூசியப்படாமல் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும்படியாக கர்த்தருக்குள் இருக்கிற அவயவங்கள் தங்கள் வேசியின் அவயங்களாக்காதபடி பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே.